ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம பார்த்த பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஐவிஎஸ்டி லைக் அது பேராமீட்டர் நேமாக இருக்கும். அது கூட மின் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இந்த பேராமீட்டர்லேயே இன்னொரு டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது. அது நாங்கள் இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணோம். அது என்னென்னா, இப்போ எல்விஐடிடின்னு ஒன்று இருக்குது. அது போக எல்விஐடிடி இந்த டேஷ் எண் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த டேஷ் எண்ணுங்கிறது நீங்கள் ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக நம்மளோட பேராமீட்டர் டேபிளில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நார்மலைஸ்டுன்னு. ஸோ இது வந்து ஷீட்டில் கிடையாது, ஆனால் இந்த பேராமீட்டர்ஸ் இதுக்கான மீனிங் அதுதான். ஸோ நார்மலைஸ்டு எல்விஐடிடி அதுதான் இந்த பர்டிகுலர் பேராமீட்டரோட மீனிங். ஸோ இங்கே இருக்கிற டேஷ் எண்ணுக்கும் அதுதான் அர்த்தம். ஸோ அது ஒன்று. அது போக இந்த கார்னல் அப்படிங்கிறது வந்துட்டு இதோட லைக் ரிசர்ச் பண்ண யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அந்த பேராமீட்டரை ரெஃபர் பண்ணி வந்த யூனிவர்சிட்டி. ஸோ இதுவுமே நம்ம பேராமீட்டரில் இன்க்ளூட் பண்ணணுமா அப்படின்னா பண்ணணும். ஏன்னா லைக் மல்டிபிள் இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி அந்த யூனிவர்சிட்டியோட நேம் இருந்துச்சுன்னா அதை ஒரு புது இப்போது எல்விஐடிடிங்கிறதையும் எல்விஐடி_N தனித்தனி அது வேறு பேராமீட்டர், இது வேறு பேராமீட்டர். அதே மாதிரி இப்போ இங்கேயே இருக்குது பாருங்கள். இது கார்னல்ங்கிறது ஒரு யூனிவர்சிட்டி, விசருங்கிறது ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ ரெண்டுமே வேறு வேறு யூனிவர்சிட்டி. ஸோ அதையுமே நம்ம பேராமீட்டரில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்கு வேணால் நான் ஒரு ஃபீல்டு ஒன்று ஆட் பண்ணித்தரேன். அது நம்ம அங்கே கூட இன்க்ளூட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா LVIDD_N_கார்னல்னு போட்டுடலாம். ஸோ அது ஒரு தனி பேராமீட்டராக இருக்கும். ஸோ இது ஒன்றா. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல இப்படி இருக்கும், ஷார்ட் ஆக்சஸ் லாங் ஆக்சஸ்ன்னு ஃபுல் அப்ரிவேஷனாகவே இருக்கும். இல்லைன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள், இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். LX அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஷார்ட் ஆக்சஸ் வந்து சம்டைம்ஸ் ஷார்ட் ஆக்சஸ்னே இருக்கும், இல்லைனா SX அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள், சிலது LXன்னு இருக்கும், சிலது SXன்னு இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ணதை வச்சு என்னென்னா, சில பேராமீட்டர்ஸ்க்கு ஆக்சிஸ் இருக்கும். அது சிலது லாங் ஆக்சிஸாக இருக்கலாம், சிலது ஷார்ட் ஆக்சிஸாக இருக்கலாம். இப்போ அதை தனியாக பேராமீட்டராக ட்ரீட் பண்ணணுன்னா, ஆமாம், அதையுமே தனி பேராமீட்டராக தான் ட்ரீட் பண்ணணும். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேராமீட்டருக்கு எந்த ஆக்சிஸும் கிடையாது, ஆனால் இந்த பேராமீட்டருக்கு ஆக்சிஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே நான் புதுசாக ஆக்சிஸ்னு ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ஈனம். ஸோ இதில் எய்தர் லாங் இல்லைனா ஷார்ட், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ சில பேராமீட்டர்ஸ்க்கு அந்த SXஓ LXஓ இருந்துச்சு அப்படின்னா அந்த பேராமீட்டரை நம்ம தனியாக தான் ட்ரீட் பண்ணணும். அதுக்கு எய்தர் லாங் ஆக்சிஸ் இல்லைனா ஷார்ட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பேராமீட்டர்ஸில் இப்போ ரீசெண்டாக ஃபிகர் அவுட் பண்ணது. இது போக மற்றதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு இதில் இந்த எம்எஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு யூனிட்டு. ஸோ நீங்கள் ஒரு பேராமீட்டரை டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதை ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அது ஆல்ரெடி இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி இருக்கிறதோடு சேர்த்து புதுசாக ஏதாவது யூனிட். இப்போ ஆல்ரெடி SMன்னு இருக்குது அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, SM இருக்குது, மேக்ஸ் இருக்குது, M/Sன்னு இருக்குது. இங்கே M/Sங்கிறது யூனிட்டு, மேக்ஸுங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ, மின்னுங்கிறது மினிமம் வேல்யூ. அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதை தாண்டி புதுசாக ஏதாவது இருக்குது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா QP QS அப்படின்னு இருக்குது. இது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் ரெஃபரன்ஸ் டேபிளில். இன்னொரு விஷயம், இங்கே இருக்கிறது எதுவுமே ரெஃபரன்ஸ் டேபிளில் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் மட்டும் நமக்கு ரெஃபரன்ஸ் டேபிளில் வந்தால் போதும். இதெல்லாம் எங்கே வரணும்னா, இதெல்லாம் ஆக்சுவலாக கேல்குலேஷன் ஃபார்முலாவில் வரணும். ஏன்னா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து
கொடுத்துருக்கிற ஒப்டைண்ட் ஆகிற வேல்யூவில் இருந்து தான் டிரைவ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் B142ன்னு இருக்குது. இதில் B142 பார்த்திங்கன்னா இது LVIDD டிவைடட் பை 10, அதுக்கப்புறம் டிவைடட் பை C139ன்னு போட்டிருக்கு. C அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஸோ இது இந்த ஷீட்டில் இருக்கிற 2-3 வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணி தான் இந்த பேராமீட்டருக்கான வேல்யூவை டிஃபைன் பண்ணுது. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நமக்கு மோஸ்ட்லி எங்கே வரணும்னா கால்குலேஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குல்ல, அங்கே தான் வரும். ரெஃபரன்ஸ் டேபிளில் இங்கே என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் வரும். அதை தாண்டி நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கு மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ரெஃபரன்ஸ் டேபிளில் ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா ஆட் பண்ண மாட்டோம். இதெல்லாம் எங்கே வரணும்னா கால்குலேஷன் ஃபார்முலாவில் தான் வரணும். ஸோ அங்கே வரும்போது தான் அதுக்கான ஃபார்முலாஸை மட்டும் ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மின் அண்ட் மேக்ஸ் வேல்யூஸ் கிடையாது. ஸோ இதுதான் இப்போ ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த A1, A2, L1, L2க்கெலாம் என்ன மீனிங்னு தெரில, அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும்னா நீங்களே மோஸ்ட்லி ரிசர்ச் பண்ணி பாருங்கள், என்ன எக்ஸ்ப்ளனேஷன் வருதுன்னு பாருங்கள். அது அந்த பேராமீட்டர் சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஸ்டோர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, ரெஃபரன்ஸ் டேபிளில் ஒரு மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்கும். இந்த ஃபீல்டுக்குள்ளே அதை லோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை பேராமீட்டரில் இன்க்ளூட் பண்ண முடியாது, ஆனால் அது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னா அது இந்த மெட்டா டேட்டாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டணும் அப்படின்னா, இப்போ இந்த ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ஃபார்முலா நோட் பண்ணிங்கன்னா எல்லாமே பிலோ ரேஞ்ச் எபோ ரேஞ்சுன்னு தான் வரும். ஆனால் சில ஃபார்முலா மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ரிஸ்க் 4 கான்ஸ் லைக் ஏதோ ஆர்ட் ஃபெயிலியர்னு போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதில் மட்டும் என்னது, பிலோ ரேஞ்ச் வித்தின் எபோ ரேஞ்சுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் இருக்கும். ஸோ அதை நம்ம மெட்டா டேக்கில் மென்ஷன் பண்ணணும். இந்த பர்டிகுலர் இதுக்கு மட்டும் வேல்யூஸ் ஜாஸ்தியாக மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆச்சு அப்படின்னா இதுக்கான ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்மளால் அந்த எக்ஸிஸ்டிங் ஃபீல்டில் ஆட் பண்ண முடியலைன்னா அதை மட்டும் மெட்டா டேட்டாவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கார்னர் கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த CHAMக்கு ஏதாவது மீனிங் இருக்குது, பட் அது பேராமீட்டருக்குள்ளே வராது அப்படின்னா அதை மெட்டா டேட்டாவில் லோட் பண்ணிடணும். அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸுக்கு மெட்டா டேட்டாக்குள்ளே லோட் பண்ணிடுங்க.